கண்டிப்பா. நீங்க எந்த கட்சியிலயுமே இல்ல. ஆமா. இல்ல அந்த கேள்வி வச்சது அதுக்கு தான். இதுக்கு பின்னாடி யாருமே கிடையாது. இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். சோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு தனிநபர், ஒரு ஒரு சாதாரண மனுஷன் ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அத ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டு தெரியாம போடப்பட்ட ஒரு விஷயம் இவ்ளோ தூரத்துக்கு தலைவிரிச்சு நிக்கிது. இதுல நஷ்டப்பட்டது இவ்ளோ குடும்பத்துக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஃபேமிலி கூட கஷ்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. குழந்தைங்கலாம் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 பெண் குழந்தை அவனுக்கு. 2 குழந்தைங்க ஸ்கூல் ஸ்கூல் இருக்கு. அவங்களோட எனக்கு ஒரு பெண் யாராவது குழந்தை. மிரட்டுனாங்களா? பார்க்கணும். இத இப்படியே எனக்கு விட்டுருங்க. ஒரு இந்த பெண் கேஸ் அப்படியே விட்டுருங்க. இத இல்ல பெருசாக்காதீங்க இதுவரைக்கும் அப்படின்னு. அப்படி எதுவும் இல்ல. அந்த ஆனா ஒரு மாதிரி சிலர் எதுவும் இல்ல. சொல்லும்போது, அங்க போகாதீங்க இன்டர்வியூக்கு, இங்க போகாதீங்க இன்டர்வியூக்கு. சோ அப்படி இருக்கும்போது, அ பயம் இல்லன்னு வாயில சொல்லக்கூடாது. வாய் தவடால் விடுறவரு, என்ன ஃபீல்டுலயே இல்லாம ஆக்கிருவேன்னு சொல்றவரு, எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எவ்வளோ பேர் ஃபீல்டுல இருக்காங்க. நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். எங்க படம் ரிலீஸ் ஆகும்போது, அது தெரிய வரும். ஸோ ஃபீல்டுலயே நீ இல்லாம நான் பண்ணிருவேன். அடுத்து நாங்க வந்தோம்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியல. இத வந்து அரசியலா நான் பேச சொல்லியோ, சில விஷயங்கள் அது அவங்களுக்கே தலையீடு இல்லாம இருக்கலாம். இவரா அத பில்டப் பண்ணலாம். ஏன்னா, இவர் ஃப்ராட் வேல தானே பண்ணிட்டு இருக்காருன்னு இப்ப தானே தெரியுது. எங்க விஷயத்துல வந்ததுக்கப்புறம் ஆதாரம் பக்காவா இருக்கும்போது தான், இந்த விஷயத்த இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது, 377 கேஸ் போட்டு உள்ள வைக்கிற இல்ல நாங்க அளவுக்கு நாங்க உள்ள எல்லாத்துக்குமே வைக்கிற எவிடன்ஸ் அளவுக்கு. வச்சிருக்கோம். இங்க பாருங்களேன். 377 கேஸ் போட்டு இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் சைட் பண்ணோம்ல. எஃபெக்ட் இருக்கு. அதுக்கான அதுக்கு கேட்கிறாரு, எவிடன்ஸ். ஏன் நீங்க கவர்ன்மென்ட் ஆ. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? பிரைவேட் இதுக்கு போ வேண்டியது தானே. இது என்ன இது? எனக்கு என்னென்ன விஷயமோ நடக்கும். என்ன வேணாலும் நான் டிசைட் பண்ணுவேன். நீ வந்து சவுக்கு சங்கருக்காக ஏன் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணா இது கேஸ் ஆகுன்றதுக்காக தான் நீங்க போனீங்கன்றார். நான் தான் அவன் ஆபீஸ விட்டு வெளில வரும்போது 100க்கு ஃபோன் அடிக்கிறேனே. எனக்கு வலி இருந்ததால தான் அங்க இருந்து நான் சீக்கிரமா போயிட்டு ஹாஸ்பிட்டல் சோ போயிட்டு அவங்க அடுத்த நாள் அடிச்ச தான் உடனே கேஸ். உங்களுக்கு வலி வந்துருச்சு. இவரு கோர்ட் போலனா நான் என்ன ஆயிருக்கும்னே தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு. இல்ல ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி இவருக்கு மயக்கம் வந்து வர மாரி அந்த திடீர்னு பிபி, அடிச்ச இடம் சுகர்லாம் இருக்கு இவருக்கு அடிச்ச கொஞ்சம். இடம் வந்து இது. புரியுதா? சோ அது மாரி ஒரு மாரி ப்ராப்ளம். படபடன்னு ஆயிட்டு அது ஒரு மாரி எனக்குமே ஒரு மாரி சீரியஸா நீங்க அங்க இருந்தீங்க. பயமாயிருச்சு. அத பார்த்தீங்க. ஆமா ஒரு கூட மாரி தானே எனக்குமே இருந்தேன். ஏன் படபடன்னு அவரே ஆயிருச்சு சீரியஸா. 2 அடிச்சாரு. பேரும் ஆபீஸ்க்கு இல்ல இவரு நாங்க மேல தான ரெக்யூஸ் பண்ணி நாங்க வந்து இவரே தானே கை வச்சாங்க. லாஸ்ட்ல எப்படின்னா, எப்படி இன்சிடென்ட் ஆச்சுன்னா, இந்த வீடியோ எங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிருங்க சார். ரிமூவ் பண்ணிட்டு ஏன்னா நாங்க அந்த மாரியான ரிமூவ் காச நாங்க பண்ணிட்டாங்களா? எடுக்கல. அதுக்கப்புறம் இல்ல, ரிமூவ் இல்ல, இருக்கு. இல்ல. இன்னும் இருக்கு வீடியோ. இருக்கு. அந்த அத பசங்க கொஞ்சம் சொன்னேன்ல, மீதி இருக்கிற பசங்கலாம் இவன் மேலயும் கை வைக்க வந்து, அந்த இதுலேருந்து வந்து பயத்துல, போயிடலாம், போயிடலாம்ன்னு சொல்லி இல்ல என்ன நாங்க கூப்ட்டு 2 வந்துட்டாரு பேர் கீழ. இருக்கோம். அவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. என்ன அடிச்சுனா திருப்பி அடிச்சிரலாம். ஏதா திருப்பி நாங்க தான் போய் வேணும்னே போய் அடிச்சோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா கிரியேட் நாங்க பண்ணுவாங்க. தான் ஒரு ஆபீஸ்க்கு போயிருக்கோம். ஏன்னா அவர் 2ண்ட் பண்ணக்கூடிய ஃப்ளோர்ல ஆள் தான். அவர லிஃப்ட் பத்தி ஏறி, தெரியாதா? அழகா திரும்பி, ரைட்ல திரும்பி, கம்ப்யூட்டர் சென்டர் மாரி 4, 5 பேர சேர் போட்டு, ஐடி கம்பெனி மாரி சரி, 4 சரி. பேர உட்கார வச்சு, சின்னதா ஒரு 10க்கு 10 ரூம் மாரி ஒரு இடத்த வச்சுக்கிட்டு, அதுல ஆபீஸ் நடத்திட்டு இருக்கிற சவுக்கு சங்கர நான் சந்திச்சேன்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஆனா அது சவுக்கு சங்கருக்கு தெரியலன்னு சொல்றாரு இல்லையா? நல்ல நகைச்சுவையும் அப்பப்போ பண்றாரு.